நம்ம இப்போ முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டும் ஒரு 5-6 பல் கிட்ட உரிச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஒன்று அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி மூணும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் பொட்டுக்கல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கோம். பொட்டுக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 1, கிராம்பு 2, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பச்சை முட்டையை அப்படியே உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 5 முட்டை வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். 1 வந்து அப்படியே உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சையாக. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச முட்டையை நம்ம வந்து 4ஆக கீறி விட்டுக்கலாம். அப்படியே கத்தி வச்சு லைட்டாக இப்படி கீறி விடுங்க. இந்த மசாலா நல்லா உள்ளார இறங்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி கீறி விடுறோம். இப்போ இதையும் கொதிக்கிறதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புல. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.